கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ரோமர் கழுதின நிறுவனம் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன காரியத்தை முன்னிட்டு அப்படின்னா, அவருடைய ஒரே பேரான அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக, இணையாக, சமமாக மாற்றுவதற்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் முன் குறித்திருக்கிறாராம். அப்போது இந்த உலகத்திலே நம்முடைய மனதை திசை திருப்பக்கூடிய அநேக விஷயங்கள் உண்டு. நான் அவரை போல இல்லை, இவரை போல இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவங்களுக்கு பிள்ளையாய் பிறந்திருக்கணும், இவங்களுக்கு பிள்ளையாய் பிறந்திருக்கணும், இப்படி பல விதங்களிலே நமக்கு கற்பனைகளும் சில நேரங்களில் யோசித்து சோர்வும் வருகிறது. ஆனால் இந்த வார்த்தை நமக்கு நேராக வந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகானவர், ரொம்ப அன்பானவர், வல்லமை பொருந்திய தெய்வம். அவரை போல பரிசுத்தமானவங்க யாரும் இல்லை. இப்படிப்பட்ட எல்லா விதத்தில் சிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு பாருங்களேன், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறாரே. இதை காட்டிலும் மகிழ்ச்சியான, பெருமைக்குரிய, சந்தோஷத்துக்குரிய நல்ல செய்தி ஒன்றுமில்லையே. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்னொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். இந்த உலகம் உங்களையும் என்னையும் வேறு விதமாக அடையாளப்படுத்தும். ஒருவேளை பாவி என்று சொல்லும், ஒருவேளை நோயாளி என்று சொல்லும், கடனாளி என்று சொல்லும், திக்கற்றவர்கள் சொல்லும், அனாதைகள் என்று சொல்லும். இப்படி பல்வேறு விதமான அடைமொழிகளை வைத்து நம்மை இந்த உலகம் அழைக்கும். ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய, அதற்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம், பிதாவாகிய தெய்வம், அவருடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை முன்குறித்தபடினால் அதை நினைத்து அனுதினமும் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம், கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வோம். எதை கண்டு நாம் பயப்பட வேண்டியில்லை. நான் தேவனுடைய சாயலாக இருக்கிறேன் என்றதான கம்பீர முழக்கம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த புறப்படட்டுமே. அது ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான பாதையிலே நம்மை நடத்தும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நீர் எங்களை உம்முடைய மகனான இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றி இருக்கிறீரப்பா, முன்குறித்து மாற்றி இருக்கிறீர். அதை நினைத்து நன்றி நன்றி என்று சொல்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நான் தேவனுடைய சாயலாக இருக்கிறேன் என்ற அந்த மகிழ்ச்சி தொனி தன்னுடைய இருதயத்துக்குள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தொனித்து கொண்டே இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சியுள்ள வாழ்வு வாழட்டும். ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.